வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் நம் பிரதமரை குறித்து ஒரு நொடி கூட சந்தோஷமாக இல்லை. ஏன்? இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் அன்னை சோனியா காந்தி, மன்மோகன் சிங், அப்துல் கலாம் இவர்கள் வரை கட்டி காத்து வந்த கௌரவம் உலக அரங்கிலே இந்தியாவுக்கென்று ஒரு அந்தஸ்து, பெருமைகள் இருந்தது. ஆனால் அனைத்தையும் தோண்டி புதைத்து விட்டார் தற்போதைய பாஜகவின் மோடி அவர்கள். நம்முடைய பிரதமர் என்று சொல்வதற்கு மிகவும் அவமானகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி இருக்கிறார், ட்ரம்ப்பும் இருக்கிறார், பில்கேட்ஸ் இருக்கிறார், மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அது ஒரு ட்ரம்ப்புக்கு அது ஒரு மானக்கேடு, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பெரிய பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஏன்னா புஷ்ஷு நிர்வாண போஸ்டர்லாம் கூட வெளியே வந்திருக்குது. அரை நிர்வாண போஸ்டர் எல்லா அதிபருக்கும் வந்திருக்குது. ஒரு சிலது தவிர சிலதெல்லாம் வந்திருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ட்ரம்ப் இந்த பொண்ணுகிட்டையும் தொடர்பு இல்லை, பெண்களுடன் அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னால் தான் உலகமே சிரிக்கும். அப்படி இருக்கும்பொழுது ட்ரம்ப் இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்காருன்றது அவருக்கு ஒரு பெரிய இல்லை. ஆனால் இது இந்தியாவுடைய கல்ச்சருக்கும் இந்தியாவுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் மோடியுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியுடைய சில பல வீடியோக்கள், ஆதாரங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாம் ட்ரம்பிடம் இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். அதற்காக அது வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் நெதன்யாகுவும் ட்ரம்பும் என்ன சொன்னாலும் இவர் தலையாட்டி பொம்மை போல செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை மிகப்பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற முக்கிய அதிகாரிகளும் ஊடகங்களும், நம்பகத்தன்மை உள்ள சில ஊடகங்களும் அதை சொல்லியிருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா, இதற்கு ஒரே ஒரு உதாரணம். போரை நான் தான் நிறுத்தினேன் 40 தடவை மேலே சொல்லிட்டாரு. இதுவே ஒரு அவமான விஷயம். நம்ம கொந்தளிச்சின்னு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்தியாவில் எல்லா நடிகர்கள், இந்தியாவை ஆளுகின்றவர்களாம் பெரிய நடிகர்கள், அவங்கள அமெரிக்கா என்ன சொன்னாலும் அது கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்தியாவினுடைய இராணுவ தளவாடங்கள் அதை எல்லாத்தையுமே எங்களால் பயன்படுத்திக்க முடியும். இந்தியாவில் இருந்து கூட நாங்களால் ஈரான் அடிக்க முடியும். அதற்கு ஒப்புதல் ஏற்கனவே இந்தியா கொடுத்துருக்கிறதா அங்கே மிக உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டிலே? நம் நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து என்ன? அதாவது இன்னும் வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டுமே ஆனால், ரஷ்யாவிடம் இப்பொழுது அமெரிக்கா கப்பல்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அங்கே ஈரான் அவங்க கப்பலெல்லாம் இந்த பக்கம் வரவிடாமல் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் கப்பலையும் அமெரிக்க கப்பலையும் இப்பொழுது சப்ளை பண்ண இப்போ முடியல. முதல் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார் இந்தியாவுடைய மிக உயரிய அதிகாரம் கொண்ட ட்ரம்ப். உடனே நம்ம ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினோம். இப்போ 30 நாட்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் ட்ரம்ப். இந்தியாவுடைய ஈரானில் எப்படி காமேனியை உயர் அதிகாரம் படைத்த ஒரு தலைவர் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவுக்கு உயர் அதிகாரம் படைத்த தலைவர் ட்ரம்ப். இப்போ நம்ம இதெல்லாம் அவர் 30 நாளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ரஷ்யாவிடம் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்களை வாங்கிக் கொள்ளலாம். 30 நாட்களுக்கு மட்டும் அனுமதி தந்திருக்கிறார் என்றால், நாம் இப்பொழுது சுதந்திர காந்தி பேரை இவங்க எடுக்கிறாங்க தெரியுதா? சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியாவில் தான் இருக்கின்றோமா, இல்லை என்றோ அடகு வைத்து விட்டார்களா இவர்கள்? நாம் யார் தலைமையின் கீழே இருக்கின்றோம், இனி இருக்க போகின்றோம் என்பதை கூட ஒரு இந்தியனால சொல்ல முடியல. அந்த மாதிரி பல வேலைகள். சரி, மத்திய கிழக்கிலே என்ன நடக்கிறது உலக அரங்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 7ஆம் தேதி 2023 இஸ்ரேலை அமைதியாக இருந்த அந்த ஒரு சூழலில் ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹமாஸ் போராளிகள் வான் வழியாகவும், கடல் வழியாகவும், நீர் வழியாகவும், தரை வழியாகவும், அப்போ மிகப்பெரிய ஒரு அயன் ட்ரோம் என்னக்கூடிய ஒரு கவசம் இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட ஏவுகணை சென்றாலும் அதை வானிலேயே அழித்து தாக்கிவிடும். இஸ்ரேலுடைய ஒருவர் உயிருக்கு ஹமாஸ் 250 பேருடைய உயிரை கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பில்டப். அந்த அயன் ரோம் என்ன பண்ணணும்னு சொன்னால்,
ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நாட்டை நோக்கி ஏதோ ஒரு விசையிலோ ஏவுகணையோ வந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அது எவ்வளோ ஸ்பீடில் வருது, எங்கே நோக்கி வருது, எந்த இடத்துல அடிச்சா அது மையப்பகுதியில் வானத்தில் அதை வெடித்து சிதறடிக்க முடியுன்றத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கால்குலேட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஏவுகணை போய் அதை வானத்திலேயே அழிச்சிடும். இதுக்கு பேர் தான் அயன் டோம். இதில் அப்புறம் மொசாட்னா உலகத்திலேயே நம்பர் 1 உளவாளிகள் இஸ்ரேலிடம் தான் இருக்கிறாங்க. அப்படி இப்படி எல்லாம் செம பில்டப். ஆனால் பக்கத்திலேயே காசான்றது வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை என்று சொல்வார்கள். அது ஒரு பெரிய வரலாறு நம்மளுடைய பழைய வீடியோக்களில் இருக்குது. நான் பாலஸ்தீன் பற்றி பேசியிருக்கேன். பாலஸ்தீனில் தஞ்சம் புகுந்தவர்கள் தான் இஸ்ரேல்கள். அவர்கள் இன்று வந்து அங்கே பிறந்த பாலஸ்தீனியர்களை அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளாகவும் இல்லை, அதாவது தஞ்சம் பிழைக்க வந்தவர்களைப் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்வாதாரம் கிடையாது, கடலை நம்பி இருக்கின்றார்கள். இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் பிளாக் பண்ணிடும். ஒரு குறிப்பிட்ட தினம் தெரியாமல் வந்துட்டா கூட அந்த அயன் டோம் வந்து ஷூட் பண்ணிடும். யாராக இருந்தாலும் அந்த பக்கமே வர முடியாது. அப்போ அவங்க அந்த சைடு தான் போகணும், கடலை நோக்கி தான் போகணும். இப்படி ஏற்கனவே இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இடத்துல பயங்கரமான மிசைல் ஆயுதங்கள் எல்லாம், ஏவுகணைகள் எல்லாம் தயார் செஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. இஸ்ரேல் பக்கத்திலேயே எளிமையான 50,000க்கெல்லாம் ஏவுகணை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 50,000 ரூபாய் ஏவுகணை, 1,00,000 ரூபாய் ஏவுகணை வந்து வானத்தில் பறந்து போய் அடிக்குதுன்னு சொன்னால் அதை வந்து 40-50 கோடி செலவில் உருவான அந்த ஏவுகணைகள் வந்து அடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான செட்டப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இது ஏற்கனவே இஸ்ரேலை ஒழிப்பதற்கு ஏற்கனவே எந்த வருடம் போர் நடந்தது, அதில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லாம் 5 நாட்களில் தோற்கடிக்கப்பட்டது. பிறகு எல்லாம் அமைதியாக விட்டாங்க. இஸ்ரேல் நாடு வந்து மிகவும் வல்லரசாக மாறிக்கொண்டு முதல் அவங்க தான் பேங்க் செக்டார், மக்களுடைய பணத்தை வாங்கி பேங்க்னு ஒன்று வச்சு அவங்க பணத்தையே வந்து குட்டி போட வைத்து அவர்களுக்கெல்லாம் இது முதலில் இது தூக்கியதே இஸ்ரேலியர்கள் தான். பாலைவனத்தில் விவசாயம் செய்தார்கள். இது மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து வந்தாங்க. ஆனால் பாலஸ்தீன் என்பது அது வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு நாடு. பாலஸ்தீன் மக்கள் அங்கே இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஜியோனிசம் இருக்குது, முஸ்லீம் இருக்காங்க. இப்படி இருந்து கொண்டிருந்தவர்களே இவர்கள் தஞ்சம் பிழைப்பதற்காக போய் அவர்களிடம் உதவி கேட்டு அவர்களிடம் இருந்த அந்த ஆட்டு தோள்களை எல்லாம் வாங்கி பஞ்சம் பிழைத்து கொண்டு அவர்கள் கொடுக்கும் உணவுகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு உயிர் வளர்த்து இன்று இஸ்ரேல் என்ற கூடிய உலகத்திலே பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்து விட்டு அதன் பிரதிபலனாக தனி நாடு வேணும்னு சொல்லி அவங்க உஷாரான முஸ்லீம் நாடு நடுவில் இவங்களை வச்சிருக்கிறாங்க, புத்திசாலியாகிறாங்களே, இவங்க ஆட்சியும் சாவட்டோம்னு சொல்லி அங்கே கொடுத்த விளைவு தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு போர் வெடித்து கொண்டிருக்கிறது. இதை வந்து ஈரான் எப்படி கையாண்டு இருக்கிறது என்ற விதமை பார்த்தோம்னா தான் இது வந்து பல நூறு ஆண்டுகள், அது பல ஆண்டுகளாக இது திட்டமிட்டு இப்போ அவங்க எல்லாம் என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாங்கன்னு சொன்னால், உலக தலைவர் ஈரானுடைய மிகப்பெரிய தலைவர் கோமேனி அவரை கொன்று விட்டோம்னா எல்லாம் நிலை குலைந்து போயிடுவாங்க. ஈஸியாக எங்கள் ஆட்சி மாற்றத்தை யார் வந்து இருக்கிற அமெரிக்காவால் இங்கேருந்து ஈரானை தாக்கக்கூட முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அதனால தான் வந்து சுற்றி வந்து துபாய் இங்கெல்லாம் வந்து கத்தார் இங்கெல்லாம் பேஸ் வச்சுருக்காங்க. அங்கே போய் அடிச்சுக்கலாம் தைரியத்தை தான் இவங்க இருந்தாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே போய் புரட்சி பண்ணி ஒரு அதிபரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ட்ரம்ப்பும் நெதன்யாகு கொடுத்த ஐடியாவில் அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்தார்கள். அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிஸ்ஃபயர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில கூட்டில் கை வச்சா என்ன ஆகும், பல லட்சக்கணக்கான தேனீகள் வந்து நங்குன்னு கொட்டி நிலை குலைய வைத்து விடும் அல்லவா, அது மாதிரி தேன் கூட்டில் கை வச்சுட்டாங்க. அவங்களுடைய ஈரான் மக்களுடைய உயர் அதிகாரம் படைத்த தலைவரை இவர்கள் தொட்டுட்டாங்க. எனக்கு என்னன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது அவருடைய இழப்பில். எல்லாருமே அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் அவர் இறப்பை குறித்து வந்தாலும் எனக்கு வந்து ஏன் சொன்னீங்கன்னா, சதாம் ஹுசைனை வந்து போரின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சதாம் ஹுசைனை உலாவு விட்டார். எல்லாரும் சதாம் ஹுசைன் மாதிரியே இருப்பாங்க. சதாம் ஹுசைனை டிட்டாவா இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஊடகங்களே ரொம்ப திணறினாங்க. அங்கே எங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார் இங்கேயும் யார் தான் சதாம் ஹுசைன் தெரியாத அளவுக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி போர் துவங்கியது கூட நிறைய கட் அவுட்டுங்களை தான் அமெரிக்கா அப்பவும் தொடர்ந்து அடிச்சு கொண்டிருந்தது. அதெல்லாம் வந்து வெறும் சினிமாவில் வைக்கக்கூடிய கட் அவுட் மாதிரி, பீரங்கி கட் அவுட்டு இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு பொருளாதாரத்தை ரொம்ப தாக்குனாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் தான், ஹமாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹமாஸே வந்து பங்கருங்களை தாக்கவே முடியாது. அந்த மாதிரியான 200 மீட்டர் 150 மீட்டர் ஆழத்துலலாம் இவங்க பங்கர் வச்சுருக்கிறத தகவல் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது கோமேனியை வந்து பத்திரமா வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? உலகத்துக்கு இப்போ வந்து ஈரான் அடி பின்னி எடுக்குது இல்லை, உலக ஐநா சபையிலேருந்து எல்லாருமே கூட அமைதி காக்குறாங்களே. ஏன் அமைதி காக்குறாங்க? நீ அவங்களுடைய தலைவரே அவங்க கொண்டுட்டான், அவன் எப்படி சும்மா இருப்பான், அடிக்க தான் செய்வான், எல்லாருக்கும்ல அந்த ஒரு வியூகங்கள் கூட வகுத்திருக்கலாம். ஏன்னா இவங்க அந்த மாதிரியான வியூகங்களை தான்
ஆரம்பத்திலிருந்து 2023 7 அக்டோபர்லேருந்து இந்த வியூகத்தை வகுத்து வந்து இன்று நிறைவடையக்கூடிய தருணத்தில் அடி அந்த மாதிரியான அடி ஈரானுக்கும் இஸ்ரேல் நில குலைந்து விட்டது. பெல் அவென்யூலாம் இல்லை, அவங்க அயன் டோம்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ யார் வேணாலும் நம்ம தீபாவளி குண்டு போட்டால் கூட போய் டங்குன்னு அங்கே வெடியும், அது கூட அலறுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டது. நெதன்யாகு எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. பங்கர் உள்ளே சமாதி ஆகிட்டாருன்னு சிலர் சொல்கிறாங்க. பங்கர்லேருந்து வெளியே வந்தால் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, ஓடிட்டாருன்றாங்க, ஆகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவும் தெரியல. நம்பகத்தன்மையான நியூஸ் வராது இருக்கும், அதை சொல்ல முடிவெடுக்க முடியாது. இவங்களுடைய திட்டமிடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹமாஸ்னு ஒரு தீவிரவாதிகள், மன்னிக்க வேண்டும், தீவிரவாதிகள் அல்ல, போராளிகள். நம்ம மைண்டிலேயே வந்து அப்படியே திணிய வச்சுட்டாங்க. ஒரு நிலத்துக்காக போராடுறவங்க எல்லாம் தீவிரவாதிங்கன்னா, காந்தி தீவிரவாதி தான். நம்ம நாட்டுக்காக நம்ம போராடின எல்லாருமே நம்ம எல்லாம் தீவிரவாதிகள். அவங்களுடைய மண் உரிமைக்காக போராடுறவங்க எல்லாரும் போராளிகள். அவங்கள விட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகள் எல்லா விஷயங்களையும் கொடுத்து முதல்ல தாக்குதலை ஆரம்பித்தாங்க. தாக்குதலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 250 பிணை ஆட்களை கடத்தின்னு போயிட்டாங்க. கடத்தின்னு போய் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம அடி அடிச்சு அந்த இராணுவ அதிகாரியவே கடத்தின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதன் தொடர்பாக வந்து அவங்க வந்து தாக்குறேன்னு சொல்லிட்டு காசா மக்களை போய் அடித்தாங்க. ஹமாஸிடம் போரிட முடியாமல், ஹமாஸ்னா இங்கே இஸ்ரேல் தரைப்படை இப்படி போதுனா பின்னால் இருந்து அடிக்கிறாங்க, சைட்லேருந்து அடிக்கிறாங்க, உள்ளேருந்து வராங்க, திடீர்னு டெல்லவனி உள்ளே வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அவங்களால சமாளிக்கவே முடியல ஹமாஸையே. அதனால் ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசா மக்களை போய் எந்த ஆயுதமும் இல்லாத நிராயுதபாணியான இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே போட்டு 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 ஒரு இன அழிப்பு. பெண்களையும் குழந்தைகளையும் அவழிச்சிட்டாங்க. குறி வச்சு பெண்கள் இல்லைன்னா இன உற்பத்தி, அதாவது இனம் பெருக்கம் இருக்காது. இதுக்கு முன்னால் எல்லா குழந்தைகள் தான் நாளையே ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தான் இந்த நாட்டையே எதிர்காலமே. அதையும் அழிச்சிட்டாங்க. 80,000 பேரை கொண்டாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தோம். அடுத்தபடியாக சரி எல்லாம் தெரிந்த இதெல்லாம் இதெல்லாம் திட்டமிடல் தானே. இந்த ஜூலை 7ஆம் தேதி தாக்குதல் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் சைட்லேருந்து இங்கே இது ஹிஸ்புல்லான்ற அமைப்பு அடுத்து தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து லெபனான் சைட்லேருந்து அடித்து அவங்க ஒரு பக்கம் இஸ்ரேலை மாற்றி 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 சண்டை போட்டு இருந்தார். அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெட் சீயை வந்து ஹவுதீஸ் கண்ட்ரோல்